ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர்ஸ். சுரேந்தர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காரு. இஃப் ஐம் நாட் ராங், ஐ திங்க் சுரேந்தர் வந்து ஒரு டைஹார்ட் ஆர்சிபி ஃபேன். கரெக்டா சுரேந்தர்? கரெக்ட். தேங்க்யூ ப்ரோ. கரெக்ட். எங்க வீட்லயும் ஒரு டைஹார்ட் ஆர்சிபி ஃபேன் இருக்காங்க. அவங்கள காம் டவுன் பண்றதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பட் யா, ரேவந்த் ஆல்சோ ஜாயின் மீ. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு மேட்ச் பார்த்தோம். டு பி வெரி பிளண்ட், ஒரு டூ பெஸ்ட் டீம்ஸ் ஆஃப் த டோர்னமெண்ட் எப்படி ஆடினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம். பயங்கரமா இருந்தது. ஸ்டார்டிங்ல வந்து மும்பை ஆர்சிபி ஆடினாங்க, சால்ட் அவுட் ஆயிட்டாரு. தேவ்தத் படிக்கல் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பார்ட்னர்ஷிப் வித் விராட் கோலி ஒரு நல்லா ஆடினாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜிதேஷ் சர்மா, ரஜத் பட்டிதார் எல்லாரும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. ரஜத் பட்டிதார் ஸ்டாண்ட் அவுட், என்ன இன்னிங்ஸ் அப்படி டாங்க் பண்ணாரு எல்லா பவுலர்ஸையும். ஜஸ்பிரீத் பும்ரா கம்பேக் பண்ணாரு. அப்படியே மும்பையை ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா அன்பார்ச்சுனேட்டா அதுவும் முடியல. சோ ஓவராலா வெரி எக்ஸைட்டிங் கேம் ஆஃப் கிரிக்கெட். இதுதான்டா சினிமா மாதிரி, இதுதான்டா T20 கிரிக்கெட் அந்த மாதிரி இருந்தது. ஒரு ரொம்ப நல்ல மேட்ச். ஆஃப்டர் வெரி லாங் டைம் ஐ திங்க் ஒரு க்ளோஸ் கேமா போயிட்டு இருக்கு. இனிஷியல் தாட் சுரேந்தர், ஆர்சிபி ஃபேனா எப்படி இருக்கு, எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி. இந்த மாதிரி கேம் தான் ஆர்சிபிக்கு தேவைப்படுச்சு. ஏன்னா இப்போ டிஃபெக்ட்ல இருந்து வர்றப்போ இந்த மாதிரி கேம் கண்டிப்பா வேணும். வான்கேடியில போய் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது சேசிங் வான்கேடி பெங்களூரும் ஸ்டேடியம் ஒரே மாதிரி தான். இன்கேஸ் நான் வந்து டாஸ் தோத்தப்ப நான் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நம்ம பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி எப்படி நம்ம பவுலர்ஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்க அது வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த டைம் வந்து எல்லாருமே ஆர்சிபி வந்து கிரிட்டிசைஸ் பண்றதே பவுலர்ஸ் இல்ல, ஸ்பின்னர்ஸ் இல்ல அப்படின்னா. பட் இந்த ஒரு 2-3 மேட்சா நாங்க ஜெயிச்ச மேட்சே வந்து ஸ்பின்னர்ஸோட கான்ட்ரிபியூஷன் தான் அதிகம். ஸோ நாங்க ஆப்ஷன்ல இருந்தே நல்ல டீம் விட்டு வந்திருக்கோம்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இனிஷியல் ஸ்டேஜ் தான், பட் நல்லா விளாண்டுருக்கோம். சோ ஃபார் சோ குட். இந்த டீம் வந்து நல்லா விளாண்டுருக்கு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த மேட்ச். பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. எட்ஜ் அண்ட் ஃப்ளோ ரெண்டு பக்கமே இருந்துச்சு. எப்போ நம்ம கேம் கைவிட்டு போற மாதிரி, திருப்பி கேம் நமக்குள்ள வந்த மாதிரி, கடைசி ஒரு குருநாள் பாண்டியா போட்டது எக்ஸ்ட்ரானரி. கேப்டன்சி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரஜித் பட்டிதார் வந்து ஒரு இனிமேல் வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட் கேப்டனா ஆர்சிபிக்கு ஒரு 6-7 வருஷம் இருப்பாரு நம்பிக்கை இருக்கு. நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி கேம் வந்து ஆர்சிபி விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மேட்சே பாத்தீங்கன்னா எல்லாம் ஒன் சைடு போன மாதிரியே இருந்துச்சு. கேகேஆரோட சரி, சென்னையோட சரி, குஜராத்தோட நாங்க லூசிங்லேயே பாத்தீங்கன்னா அது ஒன் சைடு மாதிரி தான். 18 ஓவர்ல அவங்க அடிச்சிட்டாங்க. பட் நாங்க பெஸ்ட் ட்ரை பண்ணோம். இந்த மேட்ச் நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா என்டர்டைன்மெண்ட், T20 என்டர்டைன்மெண்ட் நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ரொம்ப ஹாப்பி. எனக்கு ஒரே ஒரு டவுட், எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ வந்து இவ்வளவு நாள் ஆர்சிபி வந்து இதே மாதிரிதான் டீம் எடுத்திருந்தாங்க சரியா? ஆக்சுவலா 2015 அப்புறம் இப்போ வாங்கடையில வின் பண்றாங்க. கேப்டன்சி லக் ரஜத் பட்டிதாருக்கு நிறைய இருக்கா கம்பேர்ட் டு அதர் கேப்டன்ஸ்? ஃபேப் டு பிளஸியா இருக்கட்டும், விராட் கோலியா இருக்கட்டும். டியூ திங்க் ரஜத் பட்டிதாருக்கு ஒரு பெட்டர் லக் இருக்குன்னு நினைக்கிறீங்களா எப்படி? இல்ல, பெட்டர் டீம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டு வித்தியாசம் இருக்கு. லக்கோட பெட்டர் டீம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் லக்க வந்து அந்த அளவுக்கு போகணுமான்னு தெரியல. எனக்கு வந்து பெட்டர் டீம் கொடுத்துருங்க. தப்பா சொல்லல. இது எப்படின்னா வந்து இது இந்த கேம் எப்படி வேணா போயிருக்கலாம் சரியா? லைக் ஏன்னா வந்து இவர் வந்து ரஜத் பட்டிதார் கைண்ட் ஆஃப் ஒரு க்ளோஸ் கேம் வின் பண்றாரு. ஏன்னா ஆர்சிபி வந்து சென்னையில ஜெயிச்சது இல்ல, ஜெயிச்சிட்டாரு. கேகேஆர்ல அவ்வளவு ஜெயிச்சது இல்ல, ஜெயிச்சிட்டாரு. இப்ப மும்பைலயே வந்து 2015 அப்புறம் இப்பதான் ஜெயிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விக்டரிஸ் கொடுக்குறாரு. அண்ட் ஆல்சோ டீம் இஸ் வெல். இப்போ நீங்க அந்த ரயன் ரெக்கல்டன் விக்கெட் பாத்தீங்கன்னா வந்து யாருமே போல சரியா? அங்கிருந்து ஓடி வந்தாரு. ஜிதேஷ் சர்மா வந்துட்டு நீ பாரு இங்கதான் பிச்சை இருக்கு, லெக் ஸ்டம்ப் வெளில போல, இங்க பிச்சை இருக்குன்னு சொன்ன உடனே விக்கெட் எடுத்தோடனே எல்லாரும் ஜிதேஷ் சர்மாவை தான் வந்து பண்ணாங்க. ஹெசல்வுட் அங்க பவனிக்கிற அவரே ஜிதேஷ் சர்மா தான் தட்டினாரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து சுயேஷ் சர்மா வந்து ஒரு கேட்ச் விடுவாரு, குவிண்டன் டிகாக்கோட கேட்ச். அப்புறம் வந்து குவிண்டன் டிகாக் அந்த ஓவர்ல அவுட் ஆயிடுவாரு. அப்புறம் எல்லாரும் சுயேஷ் சர்மா வந்து நல்லா பண்ணுவாங்க. ஐ திங்க் ஆஸ் அ டீம் ஆர்சிபி ஹஸ் டன் ரியலி வெல். ஐ திங்க் அதுக்கு அந்த திங்க் டேங்க் தினேஷ் கார்த்திக், மலோலன் ரங்கராஜன் அவங்களுக்கு எல்லாம் வந்து ஸ்பெஷல் கூட சொல்றோம். பட் ஆஸ் அன் ஆர்சிபி ஃபேன் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? சேஞ்ச் ஆஃப் கேப்டன்சி, ரஜத் பட்டிதார் வந்தோடனே இந்த லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததா? யுவர் தாட்ஸ்? இல்ல, நான் சேஞ்ச் ஆஃப் கேப்டன்சிங்கிறது டீம் வந்து டிரான்சாக்ஷனுக்குள்ள போச்சுன்னு தான் நினைப்பேன். ஏன்னா போன டீம் எங்களுக்கு எதுவுமே இல்ல, புது டீம். நீங்க ஒண்ணே கேட்காதீங்க, 18 வருஷமா டிரான்சாக்ஷன் இருக்கீங்களான்னு கேட்காதீங்க. ஏன் நான் டிரான்சாக்ஷன் சொல்றேன்னா, புது டீம் புது கேப்டன். இப்போ நீங்க இந்த ஆக்ஷன் முடிஞ்சு வந்தோடனே ஆர்சிபி வந்து ஒரு டவுன்ல இருந்துச்சு. ஏன்னா எந்த பழைய பிளேயருமே இல்ல, எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பா ஆக்ஷன் பண்ணிட்டோமோ நினைச்சோம். ஆனா ஆர்சிபி அதுக்கப்புறம் அந்த மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு 4-5 வீடியோ விட்டாங்க. அப்ப என்ன தோணுச்சுன்னா வந்து ஓகே, ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் எந்த பிளேயருக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த பிளேயர் எடுத்துட்டாங்க. சோ அப்ப வந்து எனக்கு அப்பயே என்ன ஒரு தாட் இருந்துச்சுன்னா, ஓகே வி கேன், ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த பிளேயர் எடுத்துட்டாங்க, சோ நம்ம வந்து கொஞ்சம் டஃப் கொடுக்கலாம் அப்படின்னு. பட் அப்பயும் பார்த்தா நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க, ஸ்பின்னர்ஸ் இல்ல, இது வந்து ஸ்பின்னர்ஸ் இல்லாத டீம் வந்து ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்னாங்க. ஆனா நாங்க எல்லா மேட்சும் இப்போதைக்கு ஓரளவுக்கு ஜெயிச்சது காரணம் ஸ்பின்னர்ஸ் தான். சோ இருக்க ஸ்பின்னர்ஸை நாங்க வந்து நல்லா ஓவர் பிளே பண்றோம். அப்புறம் வந்து இந்த ஏசல்வுட் விக்கெட் கேட்டீங்களா, அது உண்மையிலேயே 50-50 தான் பிரதர்.
ஒண்ணு கேப்டன் கொடுக்குற அளவுக்கு ஜிதேஷ் சர்மா கொடுக்கணும். ஜிதேஷ் சர்மாவோட காலை வந்து கேப்டன் நம்பியிருக்காருன்னு தான் அர்த்தம். அப்பனா அப்புறம் இன்னொரு ரிவ்யூ போவாங்க, சுயேஷ் சர்மாக்கு ஒரு ரிவ்யூ போவாங்க. அந்த ரிவ்யூ வந்து ஜிதேஷ் வந்து ஃபுல் கன்வின்ஸா இருக்க மாட்டாரு. ஆனா வந்து அப்ப இருந்து கேப்டன், ஏன்னா அந்த பவுலருக்கு வந்து கொஞ்சம் டவுன் கொடுக்க வேணாம்னு போனது அந்த ரிவ்யூ. பட் எனக்கு வந்து ரஜித் கேப்டன்சி, இந்த டீமோட ஜெல்னட்டு எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. இனிஷியல் ஸ்டேஜ் தான், பட் எனக்கு வந்து எல்லாமே இந்த டீமுக்கு இப்ப வந்து பாக்குறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, ஓகே இந்த வருஷம் கப் இல்லைனாலும் இந்த 3 வருஷத்துக்குள்ள ஏதாவது ஒரு கப் அடிக்க முடியும். அதுக்கேற்ற ஒரு டீம் இருக்கு. இந்த டிரான்சிஷன், இந்த கேப்டன், இந்த புது டீம் எல்லாம் செட் ஆகி எங்களால வந்து இந்த கப்பை நோக்கி ஈஸியா எங்களால போக முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. எல்லா வருஷமே ஃபேனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், கப்பு ஜெயிக்கணும். ஆனா இந்த மேனேஜ்மெண்ட்டே புதுசா மாறி இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். இல்ல போன எடுத்தோடனே எல்லாம் கப் அடிக்க முடியாதுப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்மளுக்குன்னு ஒரு டீம் வேணும். அந்த டீம்ல வந்து ஏஜென்ட் ஃபோர்ஸ் இருக்கதான் செய்யும். அந்த ஏஜென்ட் ஃபோர்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி கரெக்டான டீம் எடுத்துட்டு போய் கப் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நீங்க சொன்ன மாதிரி பின்னாடி மேனேஜ்மெண்ட்ல கரெக்டான ஆள் இருக்காங்க. அந்த மோ பரத்னு ஒருத்தர் இங்கிலாந்துல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் தான் வந்து 2019 அந்த இங்கிலாந்து வேர்ல்டு கப் ஜெயிச்சப்போ ஒரு காரணம்னு சொல்றாங்க. எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பிரதர். ஆனா அவர் மாதிரி ஒரு ஆள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த டீம் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லா மாறினால எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஆண்டி ஃபிளவர் எஸ் கோச் வந்து உண்மையிலே அவர் வந்து பாராட்டணும். நம்ம வந்து டிகே மட்டும் சொல்லிட்டே இருக்கோம், ஆண்டி ஃபிளவர் பின்னாடி வந்து நிறைய விஷயம் பண்றாருன்னு தோணுது எனக்கு. ஏன்னா கடைசி ஒரு குருணால் பாண்டியா வந்து ஓவர் போடுறப்பே வந்து பாத்தீங்கன்னா வான்கேடியில் 20 ரன்லாம் வந்து நீங்க வந்து உண்மையிலே விக்கெட் எடுத்தாதான் பிரதர், டிஃபெண்ட் எல்லாம் பண்ணவே முடியாது வான்கேடியில். அந்த கடைசி ஒரு 20 ரன்லாம் 2 6 நீங்க வந்து எஜ்ஜு பட்டா கூட 4 போயிடும், அந்த அளவுக்கு தான் இருக்கும் வான்கேடி ஸ்டேடியம். அப்சூட்டா பெங்களூர் ஸ்டேடியம் மாதிரி தான். சோ வந்து அதுல வந்து குருணால் பாண்டியா போட்டு விக்கெட் எடுத்து ஜெயிச்சது வந்து ரொம்ப ஹாப்பி, ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. அது மேட்ச் பார்த்துட்டு நேரம் வந்தனால நிறைய பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா, ரொம்ப எக்ஸைட். அதான் ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் பேசணும். ரேவந்த், குவிக்லி ரன் அஸ் த்ரூ ஆர்சிபி பேட்டிங், அதுக்கப்புறம் மும்பை பேட்டிங் போலாம். சோ ஆர்சிபி பேட்டிங் குவிக்லி ரன் த்ரூ என்னெல்லாம் பாத்தீங்க? ஹூ வாஸ் யுவர் ஃபேவரட் பிளேயர்? எப்படி ஆடினாங்க? ஐ திங்க் ஆர்சிபியோட பேட்டிங் வந்து சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஐ திங்க் விராட் கோலி 67 ஆஃப் 42 சூப்பரா ஆடினாரு. ஐ திங்க் தேவதத் படிக்கல் வந்து எல்லாமே ஸ்லோவா ஸ்டார்ட் பண்றாங்க, அவர் எதுக்கு 11th விளையாடணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ திங்க் கரெக்ட் டைம், அவருக்கான ஐடியல் விக்கெட் இது. ஸோ நல்ல ஒரு குயிக் 37 ஆஃப் 22 அடிச்சாரு. ஐ திங்க் மிடில் ஓவர்ஸ்ல எப்படி விளையாடணும், எப்படி வான்கடை மாதிரி ஒரு பிச்சில் விளையாடணும்னு ரஜித் படிதார் வந்து 64 ஆஃப் 32 சூப்பரா விளையாண்டாரு. ஸோ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அந்த மேட்ச் டேர்னிங், அவங்க பேட்டிங்கோட குரூஷியல் பாயிண்டே வந்து ஜிதேஷ் சர்மா தான். ஐ திங்க் தினேஷ் கார்த்திக் ஷாட், ஏபிடி வில்லியர் ஷாட்லாம் வந்து ஒரு 40 செம்மையா விளையாண்டாரு, 40 ஆஃப் 19 பால்ஸ். ஸோ ஐ திங்க் ஓவரால் டீம் பேட்டிங் வந்து ஓவரால் ஃபேக்டா தெரிஞ்சாங்க. மிடில் ஆர்டர் சூப்பரா விளையாண்டாங்க. ஐ திங்க் ஜிதேஷ் சர்மா ஒரு நாக் வந்து ரொம்ப குரூஷியலா இருந்தது. ஸோ ஐ திங்க் அந்த இடத்துல கொஞ்சம் கண்டெயின் பண்ணியிருந்தாங்கன்னா மேட்ச் வேற மாதிரி போயிருக்கும். ஜிதேஷ் சர்மாவோட 40 ஆஃப் 18 செம குரூஷியலா நாக். ஸோ ஐ திங்க் சாரி டு கட் யூ ஹியர், அந்த லாஸ்ட்ல வந்து பும்ரா ஒரு 6 அடிப்பாரு. பும்ரா பால்ல வந்து ஜிதேஷ் சர்மா ஒரு 6 அடிப்பாரு. எனக்கு தெரியும் அதுதான் டர்னிங் பாயிண்ட் நினைக்கிறேன். ஏன்னா இவனுங்க 10-12 ரன்ல தோத்தாங்க. அந்த 6 கட் பண்ணிருந்தா 6 ரன் வின் இருந்திருக்கும், இன்னும் மும்பைக்கு ஒரு சான்ஸ் இருந்திருக்கும். சோ அந்த 6 வந்து ஒரு குரூஷுவல். பியூட்டிஃபுல்லா எலாபரேட் பண்ற ரேவந்த். அண்ட் சுரேந்தர் தவிர நீங்க மும்பை வந்து ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா கிவ் அப் பண்ணிட்டாங்கன்னு தான் எல்லாம் நினைச்சிருப்போம். அங்க இருந்து ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு காட்டினாரு. அப்ப வந்து ஹவ் ஆர் யூ ஃபீலிங் as an RCB fan? என்ன நடந்தது? இது உண்மையிலே நான் முடிக்கல. உங்களுக்கு ஹோப் இருந்ததா, இல்லாட்டி இல்ல நம்ம பசங்க எடுத்துருவாங்க? ஏன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க முன்னாடியே இருந்திருக்கீங்க. ஆண்ட்ரே ரசல் எல்லாம் வந்து அப்படி அடிப்பாரு, இவர சிராஜ் எல்லாம் அப்படி அடிச்சுட்டு ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தோப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கண்ணுக்கு முன்னாடி வந்து போச்சா? ஹவ் ஆர் யூ ஃபீலிங் தட் டைம்? இது எங்களுக்கு புதுசு இல்ல பிரதர், இது நாங்க நிறைய டைம் பட்டுட்டோம். பட் ஆனா இந்த டீமே வந்து ஷோல்டர் டவுன் பண்ணல. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாசிட்டிவிட்டியா போனாங்க. கடைசி வரை குருணால் பாண்டியாக்கு தான் நம்ம போவோம், இன்னும் ஆல் அவுட்டா போவோம், ஃபர்ஸ்ட் நம்ம விக்கெட் எடுப்போம், அப்புறம் மேட்ச் போனாலும் பிரச்சனை இல்லைன்னு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து இந்த கடைசி அந்த ஓவருக்கு முன்னாடி யாஷ் டேல் போட்ட ஓவர் சூப்பரான ஓவர் பிரதர், அதுல நல்லா இருந்துச்சு. புவனேஸ்வர் குமார் நம்ம எதுக்கு இந்த அளவுக்கு போனோம் அப்படின்னு எனக்கு உண்மையிலேயே வந்து இந்த டைம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. புவனேஸ்வர் குமார் நல்லா பண்ணி கொடுத்தாரு. ஹேசல்வுட் கேம் சேஞ்சிங் ஓவர் வந்து ஹேசல்வுட் தான் பிரதர். பாண்டியா விக்கெட் எடுத்தாரு, அங்கேயே மேட்ச் வந்து நாங்க வந்து ரொம்ப ஹோப்ஸ் வந்துருச்சு. அந்த ஹோப்ஸுக்கு வந்து அந்த ஹோப்ஸ் நடுவில் கொஞ்சம் இல்லாத காரணம் நாங்க நிறைய பார்த்துட்டோம். அதனால எங்களுக்கு வந்து ஹோப்ஸ் எல்லாம் கண்டிப்பா வச்சிருப்போம் இந்த டீம் மேல. எப்படி இருந்தாலும் நாங்க ஜெயிக்கணும்னு நம்பிக்கை இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு வான்கேடியில ஆர்சிபியோட சத்தம் அதிகமா கேட்டுச்சு. நாங்க லூசிங் அந்த பாண்டியா வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கப்பயே வந்து அந்த ஆர்சிபி சத்தம் வந்து அதிகமா கேட்டுச்சு. சோ அங்க இருக்க ஃபேன்ஸே நம்பிக்கை வச்சாங்க. பிளேயர்ஸ் வந்து அந்த ஷோல்டர் டவுன் பண்ணல பிரதர். எப்பயுமே எப்படின்னா இந்த இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் 16வது ஓவர் வரப்பே டவுன் ஆயிரும், உங்களுக்கு ஷோல்டர் எல்லாம் டவுன் ஆகி மேட்ச் அப்பயே கிவ் அப் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருவோம். ஆனா இந்த டைம் இந்த டீம் அப்படி விடவே இல்லை. அடிச்சு பாத்துருவோம், என்னன்னாலும் பரவாயில்ல, கோ ஆல் அவுட்டா போவோம். நம்மளுக்கு வந்தா ஜெயிச்சா வின்னு பரவாயில்ல, தோத்தா ஏகப்பட்ட தோத்த நாங்க பாத்துருக்கோம். சோ எங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை. ஆனா ஜெயிக்கணும் இந்த மேட்ச். சோ ஆல் அவுட்டா போவோம். யாஷ் டேல், புவனேஸ்வர் குமார், ஏஷல் இது சூப்பரா இருந்துச்சு மேட்ச் பாக்குறதுக்கு. இந்த மாதிரி டீம் தான் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு ஒரு பிலீப் வந்திருக்கு.
ஹார்திக் பாண்டியா விளையாண்ட கேம் வந்து ஒன்ஸ் இன் வைல்ட் பிரதர். ஃபர்ஸ்ட் 10 பால் அவர் சிங்கிளே எடுக்கல. இதெல்லாம் வந்து எப்படி என்னால ஒரு காட்டு போனார்ல, எப்படி ஆமா, அது வந்து பாக்குறப்ப எப்படி சொல்றது, இந்த மும்பை என்னோடரா அப்படிங்கிற மாதிரி விளையாண்டாரு உண்மையா சொல்ல போனா. ஒன்ஸ் இன் வயல் இந்த மாதிரி எனக்கு திருப்பி விளையாட வரான்னு எனக்கு தெரியல. ஆனா எங்கள்கிட்டயும் அப்படி விளையாட தெரியல எனக்கு. சரியான நாக்கு. அவரோட விக்கெட் அதுக்கு முன்னாடி ஓவரே வந்து ஜிதேஷ் சர்மா விக்கெட் போச்சு. ஜிதேஷ் சர்மாங்கிறேன், அவரு இன்னொருத்தர் திலக் வர்மா விக்கெட் போச்சு பிரதர். அந்த விக்கெட்டும் கொஞ்சம் குரூஷியலா இருந்துச்சு. இதுல எங்களுக்கு என்னன்னா நிறைய டிராப் கேட்ச் விட்டோம். இதுவும் இருந்துமே எங்களால இந்த கேம் வந்து மேனேஜ் பண்ணி ஜெயிக்க முடிஞ்சது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்க பிடிக்கணுமோ அங்க கேட்ச பிடிச்சிட்டீங்க, எங்க பிடிக்கணுமோ அங்க கேட்ச பிடிச்சிட்டீங்க. ஏன்னா ஆர்சிபி அந்த கேட்ச், அந்த ஜிதேஷ் சர்மாவும் அந்த எஸ்டேயாலும் 2 பேரும் முடிக்கிறது, அப்புறம் கிருணால் பாண்டியா வந்து ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணது, அதுவுமே இப்ப வந்து அந்த உள்ளுக்குள்ள இருக்க ஃபீல்ட வந்து அஃபெக்ட் பண்ணலன்னு எனக்கு தோணுது. முதல்ல வந்து ஒரு கேட்ச் விட்டா பிளேயர்ஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன் காட்டுவாங்க. இன்னைக்கு வந்து நிறைய வந்து ஓகே பரவாயில்ல நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த டீம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா டீம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. சோ வி கேன் வின் த மேட்சஸ். இதே மாதிரி விளையாண்டா சின்னசாமியில ஜெயிக்க முடியும். கண்டிப்பா சின்னசாமியில ஜெயிக்கணும் அடுத்த மேட்ச் பிரதர். ஏன்னா அங்க ஹோம் கிரவுண்ட் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களை எதிரியே உங்க சின்னசாமி தான். ஏன்னா நீங்க அவேல சூப்பரா பண்றீங்க, ஆனா ஹோம் போனா என்ன ஆகுதுன்னு தெரியல. மேபி அந்த பிரஷர்ல ஆடுறீங்களோ. ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ திஸ், அந்த பிரஷர்ல ஆடுறீங்களா? ஐயோ ஹோம்ல ஆடுறோம் ஜெயிக்கணும், அந்த மாதிரி அந்த பிரஷர் வருதா உங்களுக்கு பின்னாடி? இல்ல பிரஷர் வருது இல்ல பிரதர். சின்னசாமி வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, பேட்ஸ்மேனோட கேம் பிரதர். சின்னசாமி கிரவுண்ட் வந்து பேட்ஸ்மேன்ஸ் கேம் தான், பவுலர்ஸ்க்குலாம் அங்க ஒண்ணும் இல்ல. பட் இந்த டீமோட பவுலர்ஸ் வச்சு எங்களால வந்து இப்போ இதே வான்கேடி ஸ்டேடியம்ல பண்ணதை எங்களால சின்னசாமியில பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இது பிளேயர்ஸ்க்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கும். வான்கேடியில் ஜெயிக்கிறது என்ன பூஸ்ட் கொடுக்கும்னா சின்னசாமியில நம்ம இதை வந்து ரிப்ளிகேட் பண்ண முடியும்னு பூஸ்ட் கொடுக்கும், பேட்டிங்கோ பவுலிங்கோ. நான் அப்பயே சொல்லிட்டு போன டைமே சொன்னேன், இது ஃபர்ஸ்ட் ஹோம் கேம். சோ நாங்க அதை சேஞ்ச் பண்ணி இதுல வருவோம். நான் ஏன் வந்து ஜெயிக்கணும்னு சொல்றேன்னா, நீங்க வந்து WPL எல்லாம் பாக்குறீங்களான்னு தெரியல, எங்க பிரான்சைஸ்க்கு உள்ள டீமுக்கு வந்து பயங்கர சப்போர்ட் இருக்கும். உமன்ஸ் விளாண்டாலும் சரி, மென்ஸ் விளாண்டாலும் சரி, அந்த கிரவுண்ட்ல அவங்களே ஒரு 4 மேட்ச் தோத்துட்டாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தாங்க. ஹோம் கிரவுண்ட் ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா 5 மேட்ச் போய் தோத்துட்டு வரோம் அப்படிங்கிற. வெளியே வந்து எங்கதான் சப்போர்ட் இருந்தாலும் என்ன நடக்குது சின்னசாமியில? ஏன்னா இந்த டீம் வந்து சென்னையில நல்லா பண்றாங்க, கொல்கட்டா நல்லா பண்றாங்க, மும்பைல நல்லா பண்றாங்க, ஆனா சின்னசாமியில வந்தா சின்னசாமி ஒரு கேம் தான் முடிஞ்சிருக்கு. கண்டிப்பா நாங்க அடுத்து கண்டிப்பா கம்பேக் கொடுப்போம். சின்னசாமி நல்லா விளையாடுவோம், நம்ம நம்பிக்கை இருக்கு. அதான் சொல்றேன், இந்த வான்கடி கேம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நம்பிக்கை வந்திருக்கும் அப்படின்னா, ஃபேன்ஸுக்கும் உள்ள இருக்க பிளேயர்ஸ்க்கும் என்ன நம்பிக்கை வந்திருக்கா, வி கேன் ரிப்ளிகேட்டிங் சின்னசாமி. இதே கிரவுண்ட் இதே மாதிரி பிளே தான் அங்க விளையாட போறோம். பேட்ஸ்மேன்ஸ் வந்து நல்லா முன்னாடி ஃபர்ஸ்ட் எப்படின்னா, நாங்க 230 அடிச்சாலும் உங்களுக்கு நகருக்கும் தெரியல, 2018 சூரியகுமார் ஒரு நாக்கு அடிப்பார், 83 ரன் ஒரு 40 பால் கடிச்சு மேட்ச் முடிச்சு கொடுத்துருவாரு. நாங்க அதர் பேட்ல பாத்தீங்கன்னா 213 இன்னும் அடிச்சிருப்போம். நாங்க அந்த மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க 16 கேம் விட்டு போன மாதிரி இருந்துச்சு பிரதர். அந்த பிளேயர்ஸோட இதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரிஞ்சு. பட் இந்த கேம் அப்படி இல்ல. அப்படிங்கும் போது வி கேன் ரிப்ளிகேட்டிங் சின்னசாமி. ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன் அடிச்சு நாங்க வந்து சின்னசாமியில 220 அடிக்க தேவையில்ல பிரதர், 190 அடிச்சா போதும், இந்த டீம் எங்களை வின் பண்ணி கொடுத்துரும் நம்பிக்கை வந்துச்சு. இந்த பவுலர்ஸ் எங்களை வந்து வின் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. சோ வி கேன் கோ சின்னசாமி. எந்த ப்ரெஷரும் இல்ல பிரதர். இனிமே சின்னசாமி வந்து எங்களுக்கு ப்ரெஷர் கிடையாது. சோ நாங்க வந்து ஒரு டிஃபெக்ட்ல இருந்து வந்தாலும் ஒரு வின் கிடைச்சிருச்சு. அது மும்பை மாதிரி ஒரு டீமை வந்து மும்பைல மேனேஜ் பண்ணி ஜெயிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்க ஹோம் ஃப்ளோட்டர்ஸ்ல நாங்க ரொம்ப நாள் வச்சு ஜெயிச்சு, அதனால வந்து எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும். நாங்க சின்னசாமியில கண்டிப்பா ஜெயிப்போம் அடுத்த மேட்ச். சூப்பரா சொன்னீங்க. பட் எனக்கு என்னன்னா, சரி ஃபேன்ஸ் வராங்க, அவங்களுக்காக நல்லா ஆடணும் சொல்லி மேபி அந்த எக்ஸ்பெக்டேஷனால கொஞ்சம் ப்ரெஷர் வருதுன்னு நினைக்கிறேன். பட் ஹேவிங் செட் தட் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க. சோ இன்னைக்கு கேம் சூப்பரா பார்த்தாச்சு. ஐ திங்க் சம் இன்னிங்ஸ் இது வேற என்ன தெரியுதுன்னா, ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா இஸ் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். இங்க திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, இந்த பக்கம் ஜிதேஷ் சர்மா, ரஜத் பட்டிதார், தேவ்தத் படிக்கலும் ஒரு மாதிரி நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாரு. சோ ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா இஸ் இன் வெரி சேஃப் ஹேண்ட்ஸ். இப்போ T20 வேர்ல்ட் கப் வரப்போகுது, நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க. சோ வெரி ஹாப்பி டு நோ. சோ எனி ஃபைனல் தாட்ஸ்? இல்லாட்டி நம்ம அடுத்த நாளைக்கு கேமுக்குள்ள போயிடலாம். நாளைக்கு வந்து 2 கேம் இருக்கு. ஒன்னு LSG வர்சஸ் KKRல, எனக்கு கரெக்ட் பண்ணுங்க if I'm not wrong. LSG வர்சஸ் KKR இருக்கு. என்னாச்சு பிரதர்? நான் அதெல்லாம் கவனிக்கல பிரதர், சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. ரொம்ப வேற டைம்ல எனக்கு. பட் உங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கு சுரேந்தர்? நாளைக்கு LSG KKR யார் ஜெயிப்பாங்க? உங்களுக்கு அந்த பெரிய பேச இருக்கா எப்படி? எனக்கு ஐ வாண்ட் டு கோ வித் KKR பிரதர். என்ன காரணம் கேட்காதீங்க, KKR ஒரு வின்ல இருந்து வர்றாங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் KKR ஜெயிச்சா. KKR சொல்லியாச்சு. ரேவந்த், your thoughts on tomorrow's game? I think chasing team higher advantage. I think எனக்கு தெரிஞ்சு LSGக்கு கொஞ்சம் ஹை சான்ஸ் இருக்கும். ஏன்னா பேட்டிங் வந்து KKRோட அவங்க நல்லா பண்றாங்க, ஓப்பனிங் நல்லா கிளிக் ஆகுது. மிச்சில் மார்ஷுக்கு வந்து நல்லா பேட்ல பால் கனெக்ட் ஆகுது. ஸோ ஐ திங்க் LSGயோட கேமா இருக்குமோன்னு எனக்கு தோணுது நினைக்கிறேன்.
சூப்பரா சொன்னீங்க சுரேந்தர். ரேவந்தும் நல்லா எலாபரேட் பண்ணீங்க. பியூட்டிஃபுல் கேம் ஆஃப் கிரிக்கெட் நீங்க பார்த்தோம். இன்னொரு கேம் இருக்கு நாளைக்கு. பட் அதை பத்தி நம்ம நிறைய பேசியாச்சு. அதை பத்தி நான் பேசவும் விரும்பல. அதை பத்தி நான் பேசினா நான் அதை பத்தியே பேசிட்டு இருக்கேன்னு எல்லாம் சொல்றாங்க. சோ அந்த கேம் பத்தி நான் பேசாம ஐ திங்க் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கான்வர்சேஷன். சுரேந்தர் ஹஸ் ஜாயின்ட் அஸ். உங்களுக்கும் சுரேந்தர் மாதிரி எங்க சேனல்ல ஜாயின் பண்ணோம்னா ரேவந்த் whatever it is just tell him அந்த MCGC பிலீவர் MCGC பிலீவர் பேக்ல ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஜாலியா ஒரு கேண்டிட் கான்வர்சேஷன் நம்மள கூட பண்ணலாம். சுரேந்தர், how well you enjoyed speaking to us? How was it? லைக் ஒரு மேட்ச் முடிஞ்சோடனே வந்து பேசுறது எவ்வளவு நல்லா இருந்தது உங்க எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப ஹாப்பி பிரதர், ரொம்ப ஹாப்பி. ரொம்ப எப்படி சொல்றது, ஃபேன்ஸ்குள்ள வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோம்ல மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம், அது மாதிரி இருக்கு பேசுறதுக்கு, ஜாலியா இருக்கு. அந்த எப்படி சொல்றது, அந்த ஹைல வந்து பேசுறது இன்னும் சந்தோஷமா இருக்கு. மேட்ச் ஜெயிச்சு அந்த ஹைல வந்து பேசுறதுக்கு. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. எனி டைம் சுரேந்தர், தேங்க்யூ சோ மச். இந்த மாதிரி நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருங்க. சோ ஆன் திஸ் நோட் நாங்க இன்னையோட கான்வர்சேஷன் முடிக்கிற. நிறைய பேசிட்டோம். அவர் சுரேந்தரே வந்து ஒரு 10 நிறைய நல்லா பேசிட்டாரு. ஆஸ் அன் RCB ஃபேனா வந்து அப்படியே வந்து கொட்டிட்டாரு இந்த வீடியோல. சோ நாளைக்கு வந்து 2 கேம் இருக்கு. அது ரெண்டுமே க்ரூஷியல் கேம். நல்ல கிரிக்கெட், இதே மாதிரி ஒரு நல்ல கிரிக்கெட் ஆடி லெட் த பெஸ்ட் டீம் வின்ஸ் தான் சொல்லுவேன். பிகாஸ் உங்க டீம் நல்லா பண்ணாட்டி ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்து மத்த டீம்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு அது மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டுதான் நான் வந்து இனிமே வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன். உங்க கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்ஸ் தான் நாங்க கண்டிப்பா எடுத்துக்கிறோம். அதை ஒர்க் பண்றதுக்கு நம்ம கண்டிப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆன் திஸ் நோட், தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர்ஸ். இட்ஸ் மீ பிரசாத், சுரேந்தர் அண்ட் ரேவன் சைனிங் ஆஃப் ஆன் பிஹாஃப் ஆஃப் MCGC ஃபேமிலி. மேலும் நாளைக்கு வந்து மேட்ச் முடிஞ்சோடனே ஒரு சூப்பரான வீடியோல வந்து கண்டிப்பா சந்திப்போம். நாளைக்கு டபுள் ஹெட்டர் வேற இருக்கு, டியூஸ்டே. So let's hope for the best. And இன்னைக்கு வந்து as an RCB fan சுரேந்தர் ஜாலியா தூங்க போறாரு. So thank you so much and good night. Thank you bro. Good night. Bye.